ரட்சிப்பின் காரியத்தை குறித்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கவனிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 53 வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையின் பாடுகள் உண்டாகுது. இந்த சிலுவையின் பாடுகள் உண்டாயிட்ட பிறகு 54 ரட்சிப்பின் காரியங்களை குறித்து என்ன பண்றாரு, அவர் போதிக்கிறார். கிட்டத்தட்ட 12 அதிகாரங்கள் என்ன பண்றாரு, அந்த ரட்சிப்பை குறித்து பல காரியங்களை என்ன பண்றாரு, அவரு போதிக்கிறாரு. ஆமென். இப்படி போதிக்கும் போது என்ன சொல்றது, இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது சில காரியங்களை சொல்றார். இந்த 56ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வசனங்கள் என்ன பண்ணுறது இருக்குது, 12 வசனங்கள் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 52 12 வசனங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தையும் கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வரவும் என் நீதியை வெளிப்படவும் சமீபமாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு 56 ஆரம்பிக்கிறார். இந்த 56 ஆரம்பிக்கும் போது ஒரு 3 விதமான மக்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து சொல்றார். 3 விதமான மக்களுக்கு, கவனிங்க, 3 விதமான மக்களுக்கு இந்த ரட்சிப்பின் காரியம் எப்படியாய் அமையும் அப்படின்னு சொல்றார். சொல்லுங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சா வச்சிங்களேன் தம்பி, இதில் ஷேர்லாம் படி. ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த கட்சி தன் கொள்கைகளை வெளியிடும். இந்த கொள்கை அந்த கொள்கை பாலிசிஸ் கருத்தியல்கள்லாம் வெளியிடுவாங்க. யாராருக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்வோம். தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. என்ன அறிக்கை வெளியிடுவாங்க, தேர்தல் அறிக்கை. நாங்கள் என்னென்னலாம் செய்ய போகிறோம், எங்களை தேர்ந்தெடுத்துருங்க, நான் என்னெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு தேர்தல் அறிக்கை வரும். அதே போல் இந்த ரட்சிப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராயணும். அது நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களே அவர் ரட்சிக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டார். சரி, வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்தமா இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்து யாருக்கு சொல்றாரு என்ற 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனத்தில் அன்னகர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்ய போறார் சொல்லுங்க. அன்னகர்கள், அன்னகர்கள்னா 3ஆம் பால் இனத்தோர். சொல்லுங்க, அன்னகர்னா யாருங்க? 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லும் போது அன்னகர்களுக்கும், அதாவது அன்னகர்களுக்கும் என்னுடைய ரட்சிப்பு எப்படி அமைய போகுது என்பதை குறித்து என்ன பண்றாரு விளக்கி சொல்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அந்நிய புத்திரருக்கு இந்த ரட்சிப்பு எப்படி இருக்க போகுது சொல்லுங்க. அந்நிய புத்திரர், அதாவது இஸ்ரவேல் அல்லாத அந்நியர்களுக்கு இந்த ரட்சிப்பு என்ன செய்யும். முதல்ல யாருக்கு சொல்றாருங்க, அன்னகர்களுக்கு, 3ஆம் பாலினத்திற்கு இந்த ரட்சிப்பு என்ன செய்யும். ரெண்டாவது அந்நிய புத்திரருக்கு இந்த ரட்சிப்பு என்ன பண்ணும், என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. 8ஆம் வசனத்தில் சொல்லும் போது இஸ்ரவேல் மக்களா இருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, தள்ளுண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க, தள்ளுண்டு போனவர்கள். தள்ளுண்டு போனவர்கள் அறுப்புண்டு போனவர்கள், தள்ளப்பட்டவர்கள். சில பேர் விழுந்து போறாங்க தெரியுமா, விழுந்து போறாங்க, என் பிள்ளையே இல்லை, வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க, அடங்காதவன், சரியில்லாதவன் அப்படிலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு எப்படி செய்யும். இவங்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த 3 கேட்டகரியான மக்களை என்ன பண்ற பிரிக்கிறார். 3ஆம் பாலினத்தோர், அந்நிய புத்திரர், சரி இஸ்ரவேல் மக்களாக இருந்து தள்ளுண்டு போயிருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்புலாம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பிரிக்கிறார். சில ஒரு 3 வாரமாக எடுத்துன்னு வர இந்த காரியம் சில நேரத்தில் நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப டவுட் ஆகி போச்சு. இன்னமும் ஏசாயால இன்னும் திருப்பி இன்னும் எடுத்துருக்கிறாராப்பா இவர், எல்லாம் தலையை பிச்சுக்கிறாங்க. என்ன சொல்ல வராருன்னு ஒன்றையும் சேரைக்கு என்ன பண்ணல புரியல. இப்போ இந்த டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த ரட்சிப்பு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம். மாத்துப்பா என்ன மாத்து யாரை என்ன மாத்து. எபிரேயரில் நீங்கள் பார்க்கும்போது
இந்த 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து உக்காந்து கேளம்பா பாருங்க. அவருக்கு போர். 1ஆம் அதிகாரத்துலேருந்து அப்படி போதிச்சுட்டே வராங்க. போதிச்சுட்டே வந்த பிறகு நிறைய காரியம் சொல்கிறார். இதில் 6வது வசனம் சொல்கிறார், அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும். 2ஆம் அதிகாரம் 6, அடையாளங்களினாலும். வாசிங்க. மைக்கை எடுங்க, மைக்கில் கேட்கணுமே. முதல் மைக்கை கரெக்டாக வாய்க்கில் வைக்கணும், மைக்கு டெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், கேட்குதான்னு பார்க்கணும். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். இந்த இடத்துல சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து அப்படியே போதிக்கிறாரு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பை சொல்லும் போது அது எவ்வளவு பெருசுன்னு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அது எவ்வளவு பெருசா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம ஒரு கவனமும் இதை குறித்து ஒரு அறிவும் இல்லாத இருந்தா நம்ம எப்படிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், எபிரேயனாக்கியோன் சொல்றார். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்களேன் ஒரு நிமிஷம். பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் என்ன பண்ணுது, பரலோகத்தில். இந்த ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய சுதந்திரம் என்ன பண்ணப்பட்டதுதான் வைக்கப்பட்டு. சொல்லுங்க, பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்குதுங்க, மிகப்பெரிய சுதந்திரம் என்ன பண்ணப்பட்டது, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 9 படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாக ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்க விசுவாசத்தின் பலனாக என்ன உண்டாகுதா, ஆத்துமா ரட்சிப்பு உண்டாகுது. பாருங்க, முதல்ல ஆவி ரட்சிக்கப்படுது. சொல்லுங்க, ஆவி ரட்சிக்கப்படுது. ஆவி ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த விசுவாசத்தினாலே தொடர்ந்து இந்த ரட்சிப்பில் இருக்கும்போது என்ன உண்டாகதான், ஆத்தும ரட்சிப்பை நம்ம என்ன பண்றோமா, அடைகிறீர்கள். வாசிங்க. அப்புறம் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, உங்களுக்கு உண்டான எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை என்ன பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்னா காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னாது என்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆராய்ச்சி பார்த்தாங்களாம் அந்த முன்னாடி இருக்கிற தீர்க்கதரிசிகளாம். இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளுக்கு பிறகு எப்பேற்பட்டதா இருக்கும் என்று சொல்லி என்ன பண்றாங்களாம், ஆராய்ந்து பார்த்தார்களாம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்ததை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது படிக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதையோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மா வெளியே போயிட்டா அம்மா பேக் ஆராய்வாங்க, அப்பா வெளியே போட்டால் அப்பா பர்ஸை ஆராய்வாங்க, கணவன் வெளியே போட்டால் மனைவி என்ன பண்ணுவாங்க, என்னென்ன இருக்குது அதான் ஆராயிருது. எதையோ ஆராயிரம்ல, வீட்டை தடவை ஆராயிரம், என்ன இருக்குது ஏது இருக்குது. ஆராயிருதுன்னா என்னதுங்க, என்ன வச்சுக்கிறாங்க ஏது வச்சுக்கிறாங்க, ஆராயிருது. இதே போல தான் ரட்சிப்பில் என்ன இருக்குது ஏது இருக்குது, அது ஆராய்ஞ்சா தான் அது நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும். சொல்லுங்க, ஆராய்ஞ்சா தான் என்ன இருக்குதுன்னு தெரியும். சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி. 55ஆம் அதிகாரத்தில் நீங்களும் நானும் எந்த லிஸ்ட்டில் வருவோம்? 3 லிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க, நீங்களும் நானும் எந்த லிஸ்ட்டில் வருவோம் சொல்லுங்க. 3 லிஸ்ட்டு சொன்னல, சொல்லுங்க. என்னமோ சொல்றீங்க பாஸ்டர். அந்நியர் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ அதை மட்டும் படிக்க போறோம். அன்னகர்களுக்காக என்ன சொல்லிக்கிறார் அது வேணாம், தள்ளுண்டவர்களுக்கு என்ன சொல்லிக்கிறாரோ அது பார்க்கலாம். ஆனால் முதலாவது என்னது,
அந்நியர் புத்திரரை குறித்து என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார். கர்த்தரை என்ன பண்ணது, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேவித்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசாரித்து எனக்கு உண்டான உடன்படிக்கையை பற்றி கொள்கிறவர்களுக்கு அந்நிய புத்தர் அனைவருக்கும் சொல்லுங்க. அது அந்த அந்நிய புத்திரர் குறித்து இந்த ரட்சிப்புக்கு பிறகு அவங்க எப்படி மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த ரட்சிக்கப்பட்டேன் விடுவிக்கப்பட்டேன். ரட்சிப்பு என்ற வார்த்தை, சால்வேஷன் என்ற வார்த்தை, அது விடுவிப்பு, அது சுகம், அது ஆசீர்வாதம், அது ஆரோக்கியம், அது நன்மை, அது ஜீவன், பல வார்த்தைகளை வருது. சரியா? அப்படி சொல்லும்போது இந்த ரட்சிப்பு என்னத்தை உண்டாக்குதுன்னா கர்த்தரை சேவிக்கவும். சொல்லுங்க, கர்த்தரை சேவிக்கவும். பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை. இப்போ உங்களுக்கு உண்டான ரட்சிப்பு இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இஸ்ரவேல் அல்லாதவர்களாக பிறந்தீங்க, அந்நிய புத்திரரா, ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. பக்கம் சொல்லுங்க, நீங்கள் யாருங்க ரட்சிக்கப்பட்டீங்க? பக்கம் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். சொல்லுங்க, விசுவாசத்தினால, கிருபையினால, இயேசுவை விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ரட்சிப்பு எப்படி வேலை செய்யும் என்று பார்க்கும்போது முதல் கர்த்தரை நீங்க சேவிக்கணுமா. கர்த்தரை நீங்க என்ன பண்ணணுமா? இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிருபை இருக்குது. என்னையா இருக்குது? அவங்க கர்த்தரை சேவிப்பாங்க. கர்த்தரை என்ன பண்ணுவாங்க? சேவிப்பாங்க. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ பாருங்க, இந்த ஆட்சியாளர் இருப்பாங்க. அந்த ஆட்சியாளர் என்ன பண்ணுவாங்க? ராஜா இருப்பாங்க, ராஜாவே சேவிப்பாங்க. ராஜாவை என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்சியை என்ன பண்ணுவாங்க? சேவிப்பாங்க. அதே போல நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தரை சேவிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு காரியத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்க? கர்த்தரை சேவிக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தரை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், தேட வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவரிடத்துல கடந்து வர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாமே இதை செய்வாங்க. ரட்சிப்பு வந்துச்சுன்னா செய்வாங்க. ரட்சிப்பு வரலன்னா அவங்க என்ன பண்ண முடியாது? இதெல்லாம் செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? உண்மையா ஆவியில உள்ளத்துல ரட்சிப்பு உண்டாச்சுன்னா கர்த்தரை சேவிக்காம, கர்த்தரை வணங்காம, கர்த்தரை ஆராதிக்காம அவங்களால இருக்க முடியாது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பசி எடுக்கிறவன் சாப்பிடாம எப்படி இருக்க முடியாதோ அதே போல இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்காம இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தரை சேவிப்பான். அதுக்கப்புறம் சொல்ல, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். சேவிக்கிறது கொஞ்சம், அதற்கு மேல நேசிக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், தாய் தகப்பனை நேசிக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இனபந்துகளை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம். அதே போல உண்மையா சொல்றோம் பார், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாருங்க. நேசித்தபடினால ரட்சித்திருக்கிறாரு. நாமும் அவரை நேசிக்கணும். சொல்லுங்க, நாமும் அவரை நேசிக்கணும். ஆண்டவர் பார்த்து பேதுருவை பார்த்து காட்டார். பேதுருவே, நீ என்னை அன்பு கூறுவாயா? பேதுருவே, என் ஆடுகளை அன்பு கூர்ந்து மேய்ப்பாயா? உண்மையா பாருங்க, கர்த்தர் இன்றைக்கும் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் உன்னை அன்பு கூர்ந்து உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினேன், உனக்காக மரிச்ச, உன்னை தேடி வந்தேன், நீ என்ன நேசிக்கிறியா? சொல்லுங்க, நீ என்ன நேசி? கர்த்தரை காணப்படாத இந்த தெய்வத்தை உண்மையா நேசிப்போம்னா ஆராதிக்கிறதுக்கு ஒரு சிரமம் இருக்காது, துதிக்கிறது ஒரு சிரமம் இருக்காது, தேவனை தேடுறது என்ன பண்ணது ஒரு சிரமமே இருக்காது. ஆமென். நேசிச்சா வாழ்க்கை ஈஸியா இருக்கும். நேசிக்கலைன்னா வாழ்க்கை என்ன பண்ணாது? நல்லாவே இருக்காது. அல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேலையை நேசித்து செஞ்சால் பாரமே இருக்காது. வேலையை வெறுப்பாக செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய கடமை போல, பாரம் போல மாறிடும். அதை போல் கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? நேசித்து அவரை என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. எப்படிங்க நேசம் வரும்? அப்பா மேலே அம்மா மேலே எப்படி நேசம் வரும்? ஐயோ, அப்பா அம்மா நம்மளுக்கு எவ்வளோலாம் செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா நேசம் வரும். மறந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? நேசம் வரவே வராது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள், அதை நினச்சி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நேசம் வரும்.
நாம் எங்கே துவங்கணும், இன்னைக்கு எங்கே இருக்கிறோம், நாம் எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எப்படி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு, நம்மளை எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படியா மேன்மைப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை திரும்பி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நேசம் வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நேசம் என்பது வெறும் சரீரம் இல்லைங்க, அது உள்ளத்தில் வருகிற ஒன்றாக இருக்கிறது. நம்ம கொடுத்த சுகத்தை எண்ணி பாருங்க, நம்ம கொடுத்துருக்கிற பாதுகாப்பை எண்ணி பாருங்க. நீங்கள் வேணா நீங்கள் சுகத்தை குறித்து பெருசாக அக்கறை இல்லையா, இல்லை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அதை பற்றி தெரியலையா அப்படின்னா, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. இந்த ஜிஹெச்லையும் போய் இந்த ஸ்டான்லி ஆஸ்திரேலியம் போய் நாங்களாம் ஜெபம் பண்ணுறதுக்கு போவோம். ஒருத்தன் கால் எப்படி நீட்டின்னு இருப்பான், ஒருத்தன் கையை எப்படி நீட்டின்னு இருப்பான், ஒருத்தன் தலைக்கீழே தொங்கின்னு இருப்பான், ஒருத்தன் இப்படி பற்றின்னு இருப்பான். அவன் கட்டு பார்த்தாலே எதையோ குத்தி வச்சுருப்பாங்க ராடை. ஐயோயோ, இதெல்லாம் பார்த்தோன்னா ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்துக்காக தோத்துறோம். தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது, எங்கள் இந்த அண்ணா நகரில் சுடுகாடு ஆஸ்பத்திரின்னு வாங்க. அங்கே போனால் நான் நிறைய ஆஸ்பத்திரியில் போய் ஜாம் பண்ணிக்கிறேன். எந்தெந்த ஆஸ்பத்திரி எதுக்கு ஸ்பெஷல் தெரியும். அங்கே எல்லாம் போனால் வயிறு வீங்கின கேஸ். அந்த சுடுகாடு ஆஸ்பத்திரியில் போனால் என்ன இருக்குங்க, எல்லாம் இந்த வயிறு வீங்கின கேஸ். ஒருத்தன அந்த வயிறு வீங்கி இது கல்லீரல் பட்டு கஷ்டப்படுவானுங்க பாரு, அதை பார்த்தா எவ்வளோ வேதனை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சுகம் இருக்குதே, அது விலையேற பெற்றது. இன்றைக்கி பாருங்க, நம்ம சபையிலேருந்து யாரோ ஒருத்தன் குடும்பத்தில் யாரோ ஒருத்தன் வந்துட்டு நோட்டீஸ் வச்சுட்டு போய்க்கிறான், அங்கே போய் ஒன்றும் செத்து போயிட்டுக்கிறான். சம்சாரம் என்ன பண்ணுச்சு, பண்ணாடி இருந்து வண்டி போச்சான், ஸ்பீட் பிரேக்கில் எகிரி விழுந்து போச்சான் பாரு. 1 வருஷம் ஆச்சு கல்யாணத்து ஆகி குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு போய் பேர் வைக்கிறதுக்கு நோட்டீஸ் வச்சுட்டு போகிறதுக்கு கூட குழந்தை பர்த்டே கூட காண முடியல, இறந்து போயிட்டுக்கிறாங்க. பாதுகாப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் உன்னையும் என்னையும் கண்ணின் மணியை போல் பாதுகா. எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி வரோம், பஸ்ஸுலேயும் கார்லேயும் வேன்லேயும் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறாரு. நம்ம ரொம்ப நல்லா நேர்த்தியாக ஓட்டுறோன்னு சொல்ல முடியாது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கிறோன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எவ்வளோ அஜாக்கிரதை பண்ணாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். நம்மளே எவ்வளோ பேர் செல்ஃபோன் போட்டிங்கன்னே பேசின்னு போகிறோம், அப்போ கூட கர்த்தர் கிருபையா அரசாங்கமே சொல்லுது நீ செல்ஃபோன் ஓட்டின்னு பேசாதேன்னு சொல்லுது. ஆனாலும் அந்த தப்பு செய்கிறோம் பாருங்க, அப்படி இருந்தால் கூட கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க அடிக்கடி, எப்பா வண்டியை ஓட்ட சொல்ல நேராக பார்த்து ஓட்டு போனேன். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. சின்ன நேரத்தில் இப்படி திரும்பிங்கன்னா அப்படி திரும்பி இப்படி திரும்பி ஓட்டுவோம் பாரு, கஷ்டப்படுவோம். நேராக பார்த்து ஓட்டுப்பா, ஏன்னா மக்கள் இருக்கிறது அவங்கள விலங்குறவெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ பெரிய இப்படிலாம் இல்லாத இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? எவ்வளோ காரியங்களை பாதுகாக்கிறார், எவ்வளோ காரியங்களை சுகம் தந்திருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், ஜனங்க சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்கலாம். நல்லா இருப்பான், பிச்சை எடுப்பான், நல்லா இருப்பான், ஐயா அம்மா அண்ணுவான், நல்லா இருப்பான், குடும்பம் இல்லாத ரோட்டில் இருப்பான். இங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, குடும்பமே இல்லாத ரோட்டில். இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல உறக்கத்தை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, வேலைக்கு நல்ல உணவை கொடுத்து இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு. இதற்கெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், அவருடைய கிருபை. ஆமேன். அதை பார்க்க சொல்ல நமக்குள்ள என்ன பண்ணாங்க, நன்றி பெருக்கு உண்டாகணும், நன்றி பெருக்கு உண்டாகணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நன்றி பெருக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருப்போம். அதனால தான் நான் சொல்கிறேன், நேசிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆலயத்துக்கு வந்துட்டு, ஆண்டவரே இந்த வாரம் முழுக்க என்னை காப்பாற்றினீங்களே, இந்த வாரம் முழுக்க சுகம் தந்தீங்களே, இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது எண்ணி பார்த்தாலே ஓடி ஓடி வருவோம். நீங்கள் பாருங்கள், இந்த ஆலயத்துக்கு கட்டு அடிக்கிறவங்க லேட்டாக வருங்க, ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஏதாவது ஒன்று தொடர்ந்துனே இருக்கும். இல்லை லேட்டாக வரதுனால நான் சொல்ல, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தெய்வீக பாதுகாப்பை உறுதிப்படுத்துக்கு கர்த்தரை சேவிக்கவும் நேசிக்கவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த குறையும் வைக்கக்கூடாது. சாப்பாடு போட்டு ஏப்பா பந்தியில் உக்காந்தாம்பா, சும்மா முதல் சாப்பாடை வச்சுட்டு எட்டி கூப்பிட்டா சில நேரத்தில் பந்திக்கே வரமாட்டான். ஒரு கல்யாணத்துக்கு போனான், அவன் சொல்கிறான், ஏறு அந்த பந்தி பரிமாறுறேன், டேய் முகத்தை பார்த்து யாரும் போடாத, குஞ்சிக்கினே போட, அப்போ தான் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, முகத்தை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, போடுன்னு சொல்லுவாங்க.
சில நேரத்தில் கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி நீ என்ன பண்ணணும், போட்டு தூரம் வந்துடணும் அப்படின்னுவான். அப்படி குறை வைக்க சொல்ல நம்ம என்ன சொல்லுவோம், சே நடா இது அப்படின்றோம்ல. அதே மாதிரி கர்த்தரை சேவிக்கிறதையும் ஆராதிக்கிறதையும் நேசிக்கிறதுலையும் தேடுறதுலையும் நம்ம குறை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை குறை இல்லாமல் நடத்துவாருங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசாரித்து. ஊழியக்காரர் நம்மளாம் யாருங்க, இது இந்த ஊழியக்காரர் வேற, நாங்கள் செய்கிற ஊழியக்காரர் வேற. நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறபடினாலே அவருடைய ஜனம் என்றும் அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறீங்க. சொல்லுங்க, அவருடைய ஊழியக்காரர். சொல்லுங்க பக்கத்தில் ஊழியக்காரர்கள். நம்ம கம்பெனியில் என்ன சொல்ல, நீ வேலைக்காரன் தானேடா, நீ நம்ம கம்பெனியில் ஒரு ஆள் தானேடா, நீ கம்பெனியில் ஒரு ஆள் இருக்க சொல்ல நீயே வேலைக்காரர் லேட்டாக வரலாமாடா, நீ குடும்பத்தில் முக்கியமான ஆள் ஆச்சு, நீ லேட்டாக வரலாமா? அந்த வேலைக்காரங்க லேட்டாக வருவாங்களா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம கர்த்தரை சேவிக்கிற அந்த ஊழியக்காரராய் நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அவருடைய ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி. ஓய்வு நாள்லாம் இன்னைக்கு வாரத்தின் முதல் நாளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. சொல்லுங்க, அந்த பரிசுத்தத்துக்கு பங்கம் வராதபடி, அதை அந்த பியூரிட்டி போகாதபடி, அந்த மாசு இல்லாதபடி, இந்த வாரத்தின் முதல் நாளை கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம இந்த ரட்சிப்பு என்ன பண்ணுது, நமக்கு உதவி செய்து. சொல்லுங்க, ரட்சிப்பு நமக்கு உதவி செய்து. நேரம் தான் வரங்க கோயிலுக்கு, அப்படிலாம் கிடையாதுங்க. கர்த்தருக்கு தான் முதல் நேரம், கர்த்தருக்கு தான் முதல் இடம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, இந்த விட்டு வர்றவங்களாம் பாருங்களேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, ஏதாவது ஒரு, நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தேவையில்லாத ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஏழை வீட்டில் உட்காந்துக்கு ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், எவ்வளோ வருத்தம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எந்த இடத்துல நம்ம இருக்கணும், இன்றைக்கி எந்த இடத்துல போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தரை வைராக்கியத்தோடு ஆராதிப்போம்னா கர்த்தர் இவைகள் எல்லாவற்றுக்கும் நீக்கலாக்கி நம்ம என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்கும்படி என்ன பண்ணுவார், இது கட்டடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன பண்ணுவான், நீ அடிக்கிற, உன்னை ரூட்டை மாற்றி விடுறேன், அலைச்சல் ஆக்கி உன் நேரத்தை வீணடிக்க செய்து உன் வாழ்க்கையை கசப்பாக்கி களைப்பாக்கி என்ன பண்ணுது, ஓய்வு இல்லாதாக்கி நிம்மதி இல்லாதாக்கி விட்டுருவான். அதனால் பிசாசு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு பயப்படக்கூடாது, அதே நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கவே. அப்போ ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசாரிக்கணும். சொல்லுங்க, பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நம்ம என்ன பண்ணோம், ஆசாரிச்சு அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டு. சொல்லுங்க, அவருடைய உடன்படிக்கையை நம்ம உடன்படிக்கையை பற்றி கொண்டு. ரட்சிப்பு நான் உடன்படிக்கை. இப்போ நான் என்ன பண்ணோம், ஞானஸ்தான ஒரு உடன்படிக்கை, ரட்சிக்கப்பட்டவர் ஞானஸ்தான ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தான உடன்படிக்கை எடுத்த பிறகு கர்த்தருடைய பந்தி ஒரு உடன்படிக்கை, அதுக்கப்புறம் திருமணம் ஒரு உடன்படிக்கை. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கர்த்தரை ஆராதிப்பது என்பது உடன்படிக்கை, ஜெபத்தில் உடன்படிக்கை, கொடுக்கறதுல உடன்படிக்கை. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணுறோம், உடன்படிக்கையை மதித்து நடக்க வேண்டும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கையை பற்றி கொண்டு இருக்கிற, சொல்லுங்க, உடன்படிக்கையை பற்றி கொண்டு இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கையை மறந்து போக, எப்பா சொன்னது ஞாபகம்தாப்பா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கையை, தேவனுடைய உடன்படிக்கையை அந்த ரட்சிப்பு என்ன பண்ணிருக்கோம், பற்றி கொண்டு இருக்கும். அப்புறம் அப்ப சொல்றாரு, 7ஆம் வசனம் தான் சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து. இத இப்ப சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கிறபடினால 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து. சொல்லுங்க, என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து. கர்த்தர் சொல்ற, இந்த ரட்சிக்கப்பட்டவங்க இதெல்லாம் இப்படி இருக்கிறபடினால என்னுடைய ஆலயத்தில், என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில், என்னுடைய சமூகத்தில் அவர்களை நான் எப்போதும் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் பழைய உடன்படிக்கையின் மிக்கல பிரகாரங்களில் இருந்தாங்க. தாவீது வாசல் இருந்தான், அந்த இடத்துக்கு நான் எப்போ போவேன்னு சொல்லி காத்து கொண்டிருந்தான். நான் சொல்கிறேன், இந்த ரட்சிப்பு என்ன பண்ணுதுங்க, அந்த புதிய இடத்துக்கு,
அந்த தேவனுடைய பர்வதத்தில் ரட்சிக்கப்பட்ட என்ன பண்ணுவாங்க, அங்க கொண்டு வருவார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். உங்களை துக்கமடைய செய்ய மாட்டாரு, உங்கள் கண்ணீராக்க மாட்டாரு, உங்களை கவலையாக்க மாட்டாரு, உங்கள் வேதனையாக்க மாட்டாரு. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க, மகிழ பண்ணுவாரு, சந்தோஷம் அடைய பண்ணுவாரு, ஆனந்தம் அடைய பண்ணுவாரு. ஹல்லேலூயா. உங்கள் சஞ்சலம் தவிப்பு உங்களை விட்டு ஓடி போகும். சந்தோஷம் மகிழ்ச்சி தான் அடைவீங்க. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, சந்தோஷம் வந்து கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. கவலையும் பாரமும் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் போராட்டமும் நிந்தையும் இதெல்லாம் பிசாசனுடைய என்னதுங்க கிஃப்ட். எந்த கிஃப்ட் உனக்கு வேணும்? எந்த கிஃப்ட் உனக்கு? சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதான் பவுல் சொல்றார், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுங்க. நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் தமது பர்வதத்தில் கொண்டு வந்து அவருடைய ஜெப வீட்டிலே, சொல்லுங்க, அவருடைய ஜெப வீட்டிலே என்ன பண்ணுவாரா, உங்களை மகிழ பண்ணுவாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க மகிழ்ச்சி? நான் சொல்றேன், ஹோட்டலுக்கு போனா மகிழ்ச்சி, பீச்சுக்கு போனா மகிழ்ச்சி, இன்னும் சில பேருக்கு எதையோ பார்த்தா மகிழ்ச்சி. நான் சொல்கிறேன், அந்த மகிழ்ச்சி எல்லாம் கடந்து போகும். காசு இருந்தால் மகிழ்ச்சி, காசு இல்லைன்னா மகிழ்ச்சி. நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் மகிழ்ச்சி, ட்ரெஸ்ஸு இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் மாறும். ஆனால் இந்த ஜெப வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் மகிழ பண்ணுவார் பாருங்க, இந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை விட்டு போகவே போகாது, நிரந்தரமாக இருக்கும். அதான் சொன்னார் இயேசு, நான் கொடுக்கிற சமாதானத்தை, அந்த சமாதானத்தை ஒருவரும் உன்னை விட்டு என்ன பண்ண முடியாது, எடுத்து போடவே முடியாது. உன்னை விட்டு அந்த நிம்மதியும் உன்னை விட்டு அந்த சமாதானம் உனக்குள்ளவே இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், யாரும் உன்னை ஒன்று செய்யவே முடியாது. அப்புறம் சொல்கிறாரு, என்ன சொல்றாரு, அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு சொல்ற. அவர் சொல்ற, அவர்களுடைய உங்களுடைய எல்லா சர்வாங்க தகன பலிகளும் எல்லா விதமான என்னது பலிகளையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், ரெகக்னைஸ் பண்ணுவார். நீ ஸ்தோத்திர பலி சொன்னாலும், நீ நன்றி பலி சொன்னாலும், நீ தகன பலி இட்டாலும், நீ தேவனுக்கு நீ என்னென்னலாம் நீ வந்து சொல்ல உற்சாகமாக என்ன பண்ணுற, பாடுற, துதிக்கிற, ஸ்தோத்திரம், நீ எதையாவது செய்கிற, நீ என்னென்னலாம் செய்கிறியோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, அங்கீகரிப்பார். தேவன் வந்து ஆபேலின் பலிகளை ஏற்றுக்கொண்டாரு, காயின் பலிகளை அங்கீகரிக்கலை. நீ எப்போ ரட்சிக்கப்பட்டு நீ வந்து பாருங்க, உடன்படிக்கையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி கர்த்தரை நேசிக்கவும் கர்த்தரை தேடவும் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மகிழ்ச்சியை மட்டுமல்லங்க, நீ என்ன உங்களுடைய எல்லா காரியங்களையும் ரெகக்னைஸ் பண்ணுவார். தேவனுக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் உன்னை என்ன பண்ண மாட்டார், தள்ள மாட்டார். உன்னை என்ன பண்ணுவார், அங்கீகரிக்கப்படும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆபேலை போல உன்னுடைய பலிகளை எல்லாம் என்ன பண்ணுவார், ஏற்றுக்கொள்வார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஏசா பாருங்க, தான் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய அழ இருந்துச்சு. ஆனால் யாக்கோபை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த ஏசாவை தள்ளினது போல, இந்த காயினை தள்ளியது போல உன்னையும் என்னையும் தள்ள மாட்டார். ரட்சிப்பு நமக்கு என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா, நம்முடைய எல்லா பலிகளையும், துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, காணிக்க பலி, இப்படி எல்லா பலிகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை வந்து கொண்டு வருவார், ஜெப வீட்டில் கொண்டு வருவார், பலிகள் எல்லாம் என்ன பண்ணுவார், ஏற்றுக்கொள்வார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. சொல்லுங்க, என்னுடைய வீடு என்னதுங்க, சகல. அவர் சொல்றாரு, இது ஆலயம் என்பது ஒரு வீடு. சொல்லுங்க, ஆலயம் என்பது என்னதுங்க, ஒரு வீடு. அதனால தான் நாங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வரலன்னா நாங்கள் உங்களை வந்து கேட்குறோம், ஏன்பா வரல, வீட்டில் புள்ள வரலன்னா கேட்போமா இல்லையா, கேட்குறோமா இல்லையா, ஏண்டா புள்ள வரல, என்னடா லேட் ஆகுது. அதுதான் இது வீடு. இது என்ன வீடு, தேவனுடைய வீடு. என்ன வீடு, ஜெப வீடு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேட்குறோம். ஏன்னா கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார் இந்த இடத்துல. நீங்க வர வேண்டியது அவசியமா இருக்குது. எப்படி உங்க வீட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாயங்காலம் நைட் ஆனால் எங்கே போகிறோம்,
ஆட்டோமேட்டிக்காக வீட்டை தோடி காலில் போகுது போல. ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளும்